வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடங்கி வச்சிட்டார் பிரதமர் மோடி. அத்தோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் தமிழகத்தில் தொடங்கிவிட்டார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆன்மீக சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமிழகத்தை தன் பக்கம் ஈர்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார். ராமர் கோவில் திறப்பு அது ஊபியில, அதற்கு தகுந்த மாதிரி 11 நாள் விரதங்கள், மற்றபடி பாயில் படுத்து உறங்கும் நிலை, மற்றபடி தன்னைத்தானே வருத்தி கொண்டு அது எவ்வாறு ஆன்மீக சிந்தனையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துறவித்தனமான ஒரு எண்ணம். ஆமா, ஞானியை போன்ற ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா அடுக்கிக்கிட்டே போலாம். இன்றைய மோடியுடைய ஒரு உருவ நிலை, அவருடைய மனோநிலை, எப்படியோ எல்லாத்திலையுமே அரசியலை கிளப்பது என்பதுதான் பாஜக அவருடைய நிலைப்பாடு. ராமர் கோவிலை எதற்காக அவசரமாக திறக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா ஒழிச்சுட்டு தான் இருக்கு. எப்படி 4 சங்கராச்சாரியம் சொல்லிட்டாங்க, நாங்க வரமாட்டோம், சாஸ்திரத்தின் வெளிப்பாடாக அந்த கோவில் திறக்கப்படவில்லை, அதனால நாங்க வரமாட்டோம், எங்களை எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்குள்ள அரங்காவல் சொல்லிடுச்சு, சாமியார்களா எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் மோடி தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு, அவரு ஒரு ஆட்சியில தானே எல்லாமே நடந்த ஒரு விஷயம். பாபர் மசூதி, மற்றபடி ராம ஜென்ம பூமி நிலைப்பாடு சரியாக அதுக்கு எடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்கு எப்படியெல்லாம் தனக்கு சாதகமாக தீர்ப்பை எழுதி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு பாஜக எழுதி கொண்டது. அந்த தீர்ப்பை சொன்ன 5 நீதிபதிகள் கூட ராமர் கோவில் திறப்பு விழாவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் ராமர் கோவில் திறப்பு, ஆமா, ராமர் கோவில் பூஜை, ராமர் கோவில் கும்பாபிஷேகம், இப்படி இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை வெடிக்க செய்து விட்டு இன்னைக்கு பாஜக அரசியல் குளிராய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதுல மோடி தமிழகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஜனவரி 19 கேலோ இந்தியா அந்த போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்புறம் அப்படியே ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி போய் மற்றபடி கடலில் புனித நீராட்டம், மற்றபடி புனித கிணற்றில் நீராடுகின்றார். அதுக்கு முதல்ல நம்ம ஆர்.என். ரவி வந்துட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு அந்த கோவிலின் படிக்கட்டுகளை கழுவி விட்டு சுத்தப்படுத்தி அவர் செய்த பாவங்களை அதன் மூலமாக கழுவுகிறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். மற்றபடி அவருடைய எண்ணம் ஸ்ரீரங்க கோயிலின் படிக்கட்டுகளை சுத்தப்படுத்தி, மற்றபடி மோடி வருவதற்கு முன்னால் தான் ஆஜராகி விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஸ்ரீரங்கம், மற்றபடி ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் போறார். போய் முடிச்சோடனே கரெக்டாக அந்த 22 வந்துடுது. அந்த 23 புனித தீர்த்தம் நீராடுறார். ராமேஸ்வரத்துக்கு நீராட்ட அங்கிருந்து ஒரே ஜம்பா கரெக்டா பிளைட்ல பறந்து போய் கரெக்டா 12:20க்கு அந்த திறப்பு விழா கும்பாபிஷேகம். எப்படி இங்கிருந்து பெறப்படக்கூடிய சமயத்தில் 1 hour 2 hours முன்னாடியே போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போவாங்க. இங்கிருந்து புறப்படுகின்றார், நேரம் அயோத்தி ராமர் கோவில் இறங்குறாரு. ஆமா, அந்த ராம லாலா அப்படிங்கிற அந்த குழந்தை ராமர் சிலை அங்க நிறுவுறாரு. மற்றபடி அதுக்கு தகுந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளை பண்றாரு. தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ராமர் கோவில் திறப்பு, ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு இந்தியா முழுவதுமே, ஆமா, பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை, அரசு நிலைப்பாட்டை பறக்க விட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல அப்படிதான், அந்த 2001 நடந்த அந்த தேர்தலை கூட அப்படித்தான். இமயமலைக்கு போய் சென்று அங்கு பனிலிங்கத்தின் முன்னால் தியானம் செய்து அதன் வெளிப்பாடாக அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு 2024க்கு தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட வகையில் தமிழகத்திலிருந்து ஆரம்பிச்சு அயோத்தியில முடிக்கிறார். அயோத்தி ராமர் கோவிலை நாங்கள் திறந்து விட்டோம், அதை வச்சு இந்தியா முழுவதுமே தேர்தல் பிரச்சாரம் செய்ய போவதாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு நிலை வெளிப்பாடு. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் செய்த ஒரு நிலைப்பாடு அதான். ராமர் கோவில் தான் அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. மற்றபடி அவங்க பெரிய விஷயமா செஞ்சுதான்
மக்கள் மனசு எந்த அளவுக்கு பெரிய செய்யக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து மக்களும் வந்து அதை நிலைப்பாடா எடுத்துக்கல. ஏதோ ஒரு வகையில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனையில வந்து அவர் இருக்கிறாங்க. மதவாத கொள்கைகள் மற்றபடி பாசிச சனாதன போக்கு உள்ளவர்கள். அப்ப அவர்கள் அவ்வாறு தான் செயல்படுவார் என்பது மக்களும் வந்து உணர்ந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து மோடியும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அரசியல் சாயம் பூசாமல், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் பூச மதச்சாயத்தை பூசிக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து இந்திய முழுவதும் தெரிக்க விட்டு இன்னைக்கு தமிழகத்திலிருந்து தொடங்கி அங்கே இறங்குறார். அயோத்தி கோவில்ல அன்று வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. ஆமா, அந்த ராமர் கோவில் அந்த குழந்தை ராமரை அவரே தன்னுடைய கையால் பிரதிஷ்டை பண்ணுகின்றார். அது வெளிப்பாடாக வந்து ராமர் கோவில் திறப்புலா வச்சு அவரை வந்து மிகப்பெரிய அஜெண்டா. ஆமா, வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை இப்பவே தொடங்கிட்டாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அதே மாதிரி இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பழைய விஷயங்களை தூசி தட்டி 14 வருடங்களுக்கு முன்னால தூசி தட்டை ஜாபர் சேட் மற்றபடி டிஆர் பாலு ராஜா சம்பந்தப்பட்ட பேசிய கேசத்தில் தூசி தட்டி அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் திமுக ஃபைல்ஸ் 3 அப்படின்னு வெளியிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறார். எப்படியோ இதை திமுக வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய ஆடியாவை இப்போ வேண்டாம் அப்படின்னு வந்து பாஜகவின் மேலிடம் தடுத்து வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. எப்படி எடப்பாடி நம்ம சமாதானத்தை படுத்திடலாம், இதான் ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு எடப்பாடிக்கு சமாதானத்தை படுத்திடலாம். மற்றபடி வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்து அதன் அடிப்படையில் தமிழகத்துல போட்டியிடலாம் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம். எப்படியோ அதாவது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்னா சேகர் பாபு. அவர் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தை திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆமா சுழன்று சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திமுக அமைச்சராக இருந்து கொண்டு எல்லா வகையிலுமே அவர் எப்படி நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய பெயரை எவ்வாறு கெடுக்க வேண்டும். செந்தில் பாலாஜி எப்படி ஆஃப் பண்ணி இன்னைக்கு சிறைச்சாலையில வச்சிருக்காங்க, அதே மாதிரி சேகர் பாபுவையும் ஆஃப் பண்ணி சிறைச்சாலை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு பாஜக போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் திமுகவுக்கு தேவையற்ற ஒரு குடைச்சல்கள் கொடுப்பது, பாஜக சம்பந்த இது அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதை போய் ஆடியவை இனிமேல் வெளியிட வேண்டாம், தேர்தல் வரக்கூடிய சமயத்துல வந்து அவரோட கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம கூட்டணி சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து அங்க சேகர் பாபு நிலைப்பாடு என்ன, தங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல வந்து சேகர் பாபுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற உளவுத்துறை ஏவி விட்டு இன்னைக்கு வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு புல்லுரித்தனமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு பார்ப்போம். வரக்கூடிய காலங்கள்ல பாஜகவின் நிலைப்பாடு அது அரசியல் சம்பந்தப்பட்ட எதுவுமே செய்ய கிடையாது. மக்களுக்கு அவர்கள் பூசிக்கொள்வது மதச்சாயம். அதன் அடிப்படையில் திமுகவின் வெளிப்பாடாக சேகர் பாபுன்னு ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற, ஏன்னா அவர் செய்யக்கூடிய எல்லாமே மக்கள் மனசைடு பதிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அறநிலையத்துறை கொடுத்தாங்க, அடுத்து சிஎம்டிஏ சம்பந்தப்பட்ட விஷயம், கிளாம்பாக்கம் மருத்துவ இது பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ணிட்டாங்க. மற்றும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா சேகர் பாபு தான் சொல்ல முடியும். அன்னைக்கு வந்து சொன்னாங்க, ஆமா கிட்டுவ சொன்னாங்க, செயலில் சிட்டு செய்திக்கா கிட்டு, அதே மாதிரி நிலைப்பாடு சேகர் பாபு. இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல மிக பிரளயமான விஷயம் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சேகர் பாபு எவ்வாறு சிக்க வைக்க வேண்டும், உளவுத்துறை அதுக்கு ஏதாவது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அமலாக்கத்துறை மற்றும் ஐடி சம்பந்தப்பட்டதெல்லாம் அந்த சேகர் பாபு பயப்படக்கூடிய அளவுக்கு சூழல் இல்லை. செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு நிலைப்பாட்டா அது பயந்து அதன் அடிப்படையில் அங்கு ஒரு இன்னைக்கு சிறைச்சாலை இருக்கு, அதுல வெளிப்பாடு சேகர் பாபுட்ட பப்பு வேகாது. அதற்காக வந்து தங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு வகையில அவரை சிக்க வைத்து மற்றபடி அவர் மேல கேஸை ஃபுல்லா புக் பண்ணி அவரை ஆஃப் செய்ய வேண்டும்ங்கிறதுல இன்னைக்கு வந்து பாஜக வந்து குறியாக இருக்கிறது அப்படிதான் பகிரங்கமானது. எப்படியோ ஆமா பாஜக வந்து இன்னைக்கு வந்து இந்திய அளவுக்கு தமிழகத்திலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அதுல வந்து திமுகவை எப்படி ஆஃப் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அதிமுகவோடு எவ்வாறு சமாதானம் பேச வேண்டும் அப்படிங்கிற முன்கூட்டி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதை அதை விட பகிரங்கம் என்பதுதான் நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.